நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனவா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மனவிலாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருக்கக்கூடியதான ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் எக்ஸ்பிரஸ். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். இதை வாட்ஸ்அப் பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி நாங்கள் இது கொடுக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் செய்கிறது சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதனால உங்களுக்கு எங்களுடைய டேஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குற சாக்லேட். இது ஹாட் சாக்லேட். ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி போடுவோம். இந்த சாக்லேட் எக்ஸ்பிரஸோடைய முதலாளி, அவங்க ஃபேமிலி, அவங்க ஆரம்ப நாட்கள் எப்படி கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. சின்ன ஃபேக்ட்ரி, ஆனால் நல்லா அருமையாக பண்ணுறாங்க. நேற்றே நான் வந்து ஒரு டேஸ்ட் பார்த்துட்டேன். ரொம்ப நல்ல டேஸ்ட். சாக்லேட் கலக்கி இந்த கோகோ, சுகர், இன்னும் போடணுமோ எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. புதுசாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்ல வியாபாரம், நல்ல டேஸ்ட். வர கஸ்டமரை இன்முகத்தோட சந்தோஷமாக வரவேற்று அவங்க வியாபாரமாக பார்க்காம நல்ல இன்முகத்தோடு பேசி பழகிறாங்க. என்னென்ன சாக்லேட்? ஒயிட் சாக்லேட் கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஏன் சாக்லேட் ஃபேக்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு செய்யறதுக்கும் செஞ்சு வைக்கிறதுக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர் தேவைப்படாது. அதனால தான் கொக்கோவெல்லாம் ஹாட் கிளைமேட்டில் தான் வளரும். அது அங்கேருந்து கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து தான் கொடுப்போம். சாக்லேட் கொடுப்பாங்க, அதெல்லாம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து 80க்கு 20, 80% சாக்லேட், 20% சுகர். உங்களுக்கு கம்மியாக வேணா 50க்கு 50% கூட வச்சுருக்கோம். 150, 160 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். காஃபி ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இப்படி ரோஸ்ட் பண்ணி அது கரெக்டாக தானே வந்து செக் பண்ணிட்டு இங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதை எடுத்து பார்ப்பாங்க, வந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. செக் பண்ணி நான் பவர் ஒரு முறை ஒரு செட் உள்ள போட்டா அது மட்டும் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று பவர். ஓகே, அடுத்து லிஸ்ட்டில் போட்டு அரைச்சி எடுத்துவாங்க. இல்லை காஃபியில் நிறைய அரைச்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் நம்ம அரைச்சி எடுத்து பியூர் காஃபி. இதில் வந்து நம்ம பிளாக் காஃபி தான் போட முடியும். பிட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பிளாக் காஃபி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு போட எந்த மிக்ஸ் இருக்காது. பியூர் காஃபி. அடுத்தது நாங்கள் சாக்லேட் ஃபேக்டரி வச்சுக்கோம். அதனால நாங்கள் இதில் சாக்லேட் காஃபி யூஸ் பண்ணிருக்கோம். மூணாவது அது வெஜிடபிள் காஃபி புரியுது. அதை கொத்தமல்லி காஃபி போட்டுருவோம். இப்போ நம்ம ப்ரூ இன்ஸ்டியூட் மாதிரிலாம் இல்லையா, அது சிக்கோரி ஒரு 80% இருக்கும். இது இன்ஸ்டியூட் காஃபி ஃபில்டரில் போடலாம். நேரடியாக கலக்கலாம், நேரடியாக பால் போட்டு கலக்கலாம். அதில் மட்டும் நம்ம ஃபில்டர் போட்டு கிராஃபிக் நீங்கள் கம்மி பண்ண முடியாது. டேரக்டாக போட்டுக்கலாம். அது கலக்கலாம். நீங்கள் எல்லா வகையும் எல்லா டேட்லையும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது கம்மி தான் வாங்கிக்கலாம். ஓகே, மாதிரி கேட்டால் கம்மி எல்லாம் வாங்கி பண்ணிக்கலாம். கொரிய போட்டுருக்கோம். இன்ஸ்டியூட் காஃபி நீங்கள் வாங்கிக்கலாம். இது இன்ஸ்டியூட் டெய்லி பண்ணி வந்துருக்கு. இது கொத்தமல்லி காஃபி, அது காஃபி காஃபி, அது இதான் ட்ரையில் நாங்கள் பண்ணி தெரியும் எவ்வளோ அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு. வெளியில் 50 ரூபா 80 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன டேஸ்ட் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இது வந்து முழுக்க கொக்கோ, 95% கொக்கோ, 5% சுகர் வச்சுருக்கோம். 5% சுகர் வச்சுருக்கோம். மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கும்.
ஓகே, அது இந்த டேஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது திரும்ப வேணும்னு சொல்லியிருந்தாலும் ஆன்லைன்லேயும் கொரியர்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் என்ஜாய் பண்ணலாம், எங்கள் கடைக்கு வரலாம். எங்களை வருக வருக வேணால் வரவேற்கலாம். மிக்க நன்றி.